ஒரு பக்கம் டெல்லியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. மாணவர்கள் மேல போலீசாரும் துணை ராணுவத்தினரும் கொடுமையான தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? பல வருடங்களுக்கு முன்னாடியே நீட் தேர்வு எதிர்த்து மாநிலம் முழுக்க போராட்டம் பண்ணியிருந்தோம். இந்தியாவிலேயே நீட்டுடைய கொடுமையை முதல் முறையா உணர்ந்து தமிழ்நாடு முழுக்கவே போராட்டம் நடத்தினது நம்ம தமிழ்நாடு தான். ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு அமைதியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நேற்று டெல்லியில போராட்டம் தீவிரமடையும் போது மாணவர்கள் மேல கட்டுக்கடங்காத தாக்குதல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் சிலர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் மேல கொடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுது. அவங்க ஒன்னு சேர்றது கூட விடுறது கிடையாதுன்னு சொல்லி டெல்லியில நடக்கிறத போலவே பேட்ஜே அணியாம போலீசார்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் இந்த தாவேக அரசின் மேல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிட்டு இருக்கிற சமயத்துல இதை பத்தி ஒரு வார்த்தை கூட முதலமைச்சரான விஜய் அவர்கள் பேச கிடையாது. ஏன் பேசலன்னு சொல்லும் போது இதோ நாங்க பேசிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கைதை கண்டிச்சு ட்வீட் போடுறாங்க. நீட் தேர்வு கூடவே கூடாது அப்படின்னு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், இப்ப என்ன என்கிட்ட கேக்குறீங்க அப்படிங்கிற வகையில போஸ்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாது முதலமைச்சர் விஜய் பேசணும்னு கேட்கும்போது கட்சி ட்விட்டர் பேஜ்ல போட்டாங்க இல்லையா, அதே போஸ்ட்டை தூக்கி விஜயுடைய ட்விட்டர் பேஜ்ல பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே போஸ்ட்டை தூக்கி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவது தூண்டுதலின் பேர்ல தான் அப்படிங்கிற வகையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. எனவே இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இவர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ, அதாவது ராயபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏவான விஜய் தாமு அவர்கள் ஜனநாயகன் படத்துக்காக ஸ்பெஷல் ஷோ போடணும்னு சொல்லி பெண்களுக்கு படத்துடைய டிக்கெட்டுகளை விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. மூத்த பத்திரிகையாளரான ஆர்கே அவர்கள் ஏன் இதை பத்தி விஜய் பேசாம இருக்காரு? ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் டெல்லியை பகச்சிக்காம அமைதியா இருக்கிறாரா? அவருடைய லாபத்தா முக்கியமா அப்படிங்கிற வகையில கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எனவே முக்கியமா குரல் கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்திலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி மௌனமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருடைய படம் ரீதியாக ரசிகர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்குமே இவர் வாய் திறக்கலைங்க. என்ன விஷயம்னு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய டிக்கெட் வாங்குறதுக்காக ரசிகர்கள் முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ப்ரொமோஷன் வேலைகளில் நடிகர் விஜயுடைய ட்விட்டர் ஐடியும் டெல்லிக்கான தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற வெங்கட் நாராயணா அவர்களுடைய நிறுவனமும் மும்முரமாக இறங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட் விற்பனையானது ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்படுகிறது அப்படிங்கிறத பெரிய குற்றச்சாட்டாக மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பெங்களூரில் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் 2500 ரூபாய் வரைக்குமே டிக்கெட் விற்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பலரும் அதிர்ச்சிகரமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேட்டரில் ஒரு டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அந்த டிக்கெட்லேயே தைரியமாக அச்சடிச்சும் கொடுக்குறாங்க. வெளியே ஒருத்தர் பிளாக் டிக்கெட் விற்கிறாரு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா 1300 ரூபா கொடுங்க, இல்லை நடக்காது அப்படிங்கிற வகையில் பேசுகிறாரு. இதெல்லாம் என்னங்க நியாயம்? 1300 ரூபா விற்க சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? இப்படிலாம் பிளாக்ல விற்கலாமான்னு கேட்கும்போது நீங்கள் போய் ஓனர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி மாற்றி அடிக்கிறாங்க. இந்த வீடியோவானது நேற்றுலேருந்து வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. அதை விட ஒரு பெரிய சம்பவமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் தேட்டரில் அரசுடைய விதிகளுக்கு மாறா 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக விலை வச்சு டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. இங்கே பிரச்சனையில் மாட்டி இருக்கிறது ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அந்த தேட்டர் ஓனர்களும் தான் அப்படிங்கிற விஷயத்த தேட்டர் ஓனர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனம் எங்களை கூடுதல் விலைக்கு தான் விற்க சொல்கிறாங்க. சட்டப்படி 190 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஆனால் அதை தாண்டி 300 ரூபாய்க்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த தேட்டர் உரிமையாளர் ரசிகர்கள்கிட்ட புலம்புறாரு. அதோடு சேர்த்து இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. எனவே கேட்கறதுனா அவங்ககிட்ட போய் கேளுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தேட்டர் உரிமையாளர்கள் ரசிகர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் சத்தியம் நியூஸில் இந்த ஜனநாயகன் படத்துக்காக 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் விற்கப்படுது அப்படின்னு சொல்லி புகார் எழுந்திருக்கிறதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னை ஈசிஆரில் இருக்கிற விஜய் சினிமா பார்க் தேட்டரில் பகல் கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிடுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டப்படி 190 ரூபாய்க்கு தான் டிக்கெட் விற்கணும். ஆனால் இந்த தேட்டரில் மட்டும் வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் விலையானது 410 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இதை புக்கிங் ஆப்லயே தெளிவாக போட்டிருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் தடுக்க முடியாத முதலமைச்சர் ஊழலை ஒழிக்க போறாரா? இதெல்லாம் என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியால கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. அதே கேள்விதாங்க நமக்கு எழுது. சமீபத்தில் பேசின இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசின முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் கவர்மெண்ட் ஆபீஸுகளில் கேட்டு பாருங்க, 1 ரூபாய் லஞ்சம் கிடையாது, 1 ரூபாய் ஊழல் கிடையாதுன்னு சொல்லி படத்துடைய டயலாக்கை எப்படி பேசுவாங்களோ அந்த மாடுலேஷன்ல
பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு மாறா இப்போ தியேட்டர்கள்ல 300 ரூபாய், 400 ரூபாய், 800 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபான்னு சொல்லி ஏக போகத்துக்கு ஒரு டிக்கெட் விற்பனை செய்யப்படுது. இதையெல்லாம் நடிகர் விஜய் நினைச்சாலும் தடுக்கலாம், முதலமைச்சர் விஜய் நினைச்சாலும் தடுக்கலாம். ஆனா தடுக்க மாட்டாரு. ஏன்னா அதன் மூலமாகத்தான் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் தயாரிப்பு நிறுவனம் லாபத்தை பெற முடியும். ஏன்னா விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய்னு சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அப்போ தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்றாங்க, அதை மக்கள் கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்களில் அதிக டிக்கெட் வச்சு விற்று அதன் மூலமாக தான் லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறையை கையில் எடுக்கிறாங்க. ஆக இது ஒரு சைக்கிளாக மாறிட்டே இருக்குது. கடந்த காலில் இதுதான் நடந்துச்சு, இப்போவும் இதுதான் நடக்குது. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் விஜய். ஊழலை நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது விஜய். லஞ்சம் 1 ரூபாய் கூட வாங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் விஜய். ஆனால் அவரு படத்துக்கே இப்போ டிக்கெட் ஆனது கூடுதல் விலைக்கு அதிபயங்கரமா வச்சு விற்கப்படுது. அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது. கடைசியா ரிலீஸ் ஆன 10 விஜய் படங்களுக்குமே இதே போன்ற ஒரு நிலை தான் உண்டாகி இருக்குது. அப்பதான் நீங்க குரல் கொடுக்கல, இப்போ ஒரு அரசு பதவியில் இருக்கிறீங்களே, இப்படியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜ்மோகன், அவர் மூலமா கூட ஒரு அறிக்கை வெளியிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்குது. ஆக திரையில மட்டும் ஜனநாயகன் ஜனநாயகன் போட்டுக்குவாரு, டெல்லியில் ஜனநாயக படுகொலை நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி எதையும் பேச மாட்டார், ஓப்பனாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்க மாட்டார். இன்னொரு பக்கம் அதே ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட்டுக்காக மலையளவுக்கு விலையை ஏற்றி விற்கிறாங்க. இதன் மூலமாக பெரிதும் பாதிக்கப்படுறது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான். இதையெல்லாம் விஜய் உணர்வாரா? இல்லை கடைசி படம் எப்படியும் கடைசி படத்தை பார்க்குறதுக்கு இப்படி முண்டி அடிச்சுட்டு தான் வருவாங்க, அவங்க அனுபவிக்கிட்டுன்னு சொல்லி காத்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கே தான் வெளிச்சம்.